எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எத பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தங்க வந்து ஒரு பயங்கரமா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழர் முன்னேற்ற படை தலைவி வீரலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் படிக்கிறேன் கேளுங்க. அதுக்கு வந்து தந்தி டிவில அவங்க போட்டத வந்து ஹைலைட் பண்ணிட்டு, அதுக்கு மக்களுடைய கருத்து என்னன்னு, உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். விஜய்க்கு இதுதான் சரியான தண்டனை. விஜயின் ரசிகர்களாக இருப்பவர்களுக்கு தமிழ்நாட்டின் தாய்மார்கள் தயவு செய்து உங்கள் பெண்களை கட்டி கொடுக்காதீர்கள், மாப்பிள்ளையும் கொடுக்காதீர்கள். அதே போல் தமிழ்நாட்டு பெண்களும் ஆண்களும் அவர்களை காதலும் செய்யாதீர்கள், கல்யாணமும் செய்யாதீர்கள். கரூர் மக்களுக்காக, கரூர் மக்களின் மரணங்களுக்காக விஜய்க்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கும் சரியான தண்டனை இதுதான் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? வீரலட்சுமி சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு பாயிண்ட் அவங்க விட்டுட்டாங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு ஆட் பண்ணிக்க சொல்லுங்களேன். யாராச்சும் பாத்தீங்கன்னா, ஏன் விஜய் ரசிகர்கள் வந்து கல்யாணம் ஆகி இருக்க ஆண்களோ பெண்களோ வந்து எதுக்கு டிவோர்ஸ் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கூட நீங்க சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இவங்க வந்து என்னது, எந்த கட்சி? தமிழர் முன்னேற்ற படை தலைவியா? படைக்கு தலைவி இப்படி எல்லாமா பேசுறது? என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் வந்து யாருக்காச்சும் யாரோடைய சாவுக்காச்சும் காரணமா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த விஷயமே வந்து சாப்பிடக்கூடாது, குளிக்க கூடாது, அதுக்கப்புறம் வேலைக்கு போக கூடாது, அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது, குழந்தை பெற்றுக்க கூடாது, இதெல்லாம் சொன்னீங்கன்னா என்ன ஒரு லாஜிக்கா இருக்கு? இப்படி எல்லாமா பேசுறது? ஒரு விஷயம் நடந்துருச்சு, அந்த நடந்ததுக்கு ஏதாச்சும் ஓகேப்பா, நீங்க மத்ததெல்லாம் சொல்றீங்கல்ல, இந்த மாதிரி விஜய் வந்து தப்பா போனாரு அது சொல்லுங்க, ஓகே. விஜயோடைய ரசிகர்கள் எல்லாரும் தற்குறிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுங்க, ஓகே. அதெல்லாம் வந்து அதெல்லாம் உண்மையும் கூட, அது ரெலவெண்டான ஒரு விஷயம், நடைமுறையில அது உண்மையாவே நடந்த ஒரு விஷயம், அதுக்கு சொல்லலாம். ஒரு பேர் செத்து போனதுக்கும் அந்த ரசிகர்கள் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து யாரும் காதல் பண்ணக்கூடாது, இப்படிலாம் சொன்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டு பெண்கள் மக்கள் எல்லாரும் வந்து விஜய் ரசிகர்னு வந்து தெரிஞ்சுட்டாவே வந்துட்டு அவங்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்க கூடாது, பையன் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களே. ஏமா ஊர்ல பாதி பேருக்கு வந்து என்ன சொல்றது, ஏற்கனவே நிறைய பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது ஆம்பளை பசங்களுக்குலாம், சரியா? ஏன்னா வந்து நம்ம ஊர் பொண்ணுங்க வந்து ஏற்கனவே ரொம்ப ஃபில்டர் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரையுமே. 30,000 சம்பளம் வாங்கினாலும் ஆஹா நாங்க வந்து பாவம், எல்லா பசங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன், கஷ்டப்படுற பசங்களுக்கு எல்லாம் 30,000 சம்பளம் வாங்கினா 30,000 சம்பளம்லாம் சம்பளமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பளத்துக்கு எல்லாம் நாங்க இது பண்ண மாட்டோம், வீடு வச்சிருக்கணும், கார் வச்சிருக்கணும், அது வச்சிருக்கணும், இது வச்சிருக்கணும், அப்பதான் நாங்க கல்யாணம் பண்ணிப்போம்னு சொல்லி ஏற்கனவே பயங்கர ஃபில்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வேற புதுசு புதுசா ஏமா கிளப்பி விட்டுட்டு இருக்கீங்க? இதுல வேற விஜய் ரசிகர்கள் இதெல்லாம் எப்படி யோசிப்பீங்களா எல்லாரும்? ஒரு வந்து ஒரு டிவி சேனல்ல வந்து பேட்டி கொடுக்கணுன்றதுக்காக நைட்டு ஃபுல்லும் எப்படி எப்படி எல்லாம் ஹிண்ட் எல்லாம் எடுத்து யோசிச்சுட்டு வந்து பேசுறீங்களா நீங்க வீரலட்சுமி? எனக்கு தெரியல. இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அப்ப வந்து ஸ்ரீலங்கால 1,50,000 பேர் வந்து செத்து போனாங்களே, அப்ப தமிழ்நாட்டுல இருக்க யாருமே கல்யாணம் பண்ணிக்கலையாப்பா? யாருமே கல்யாணம் பண்ணிக்கல. சரி, இப்ப 41 பேர் செத்து போயிட்டாங்களே வீரலட்சுமி அவர்களே, நீங்க வந்து எதுக்காக வந்து சாப்பிடாம இருக்க வேண்டியதானே? ஒரு உண்ணாவிரதம் இருந்தீங்களாமா நீங்க? அப்படி இருந்துட்டு வந்து நீங்க இந்த மாதிரி பேசினா எல்லாருமே இருந்தீங்களா? எல்லாரும் யாரோ சாகுறாங்க, நமக்கு என்னப்பா கவலை அப்படின்னு சொல்லிட்டு தானே இருந்தீங்க. இப்ப 41 பேர் செத்ததுக்கு இந்த அம்மா வந்து இப்படி கூவிட்டு இருக்கீங்களே, எதுக்காக இப்ப கூவுறீங்க? மத்தவங்க கள்ளக்குறிச்சியில செத்தவங்க எல்லாம் உங்களுக்கு ஆள் தெரியலையா? அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கணும்? டிஎம்கேக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க, டிஎம்கேக்கு வந்துட்டு டிஎம்கேல இருக்கவங்க யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்லணுமா இல்லையா? பாவம் டிஎம்கேல இருக்கவங்க கொஞ்சம் வயசானவங்க இல்ல, அதனால வந்து நீங்க சொல்லலன்னு நினைக்கிறேன். எதையாவது பேச வேண்டியது. பகல்காம்ல இருக்காங்கன்னா பகல்காம் வந்து நடத்துறப்ப எல்லாரும் பிஜேபியா தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப பிஜேபில இருக்கவங்க ஏன் கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்டீங்களா நீங்க? என்ன இது காமெடியா இருக்கு? எங்க இருந்து உங்களை எல்லாம் பிடிக்கிறாங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை யாரு சொல்லி தராங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கூட கொஞ்சம் தெரிஞ்சுப்பேங்க. நான் இந்த மாதிரி பேசலான்னு இருக்கேன், சரியா? நானும் இந்த மாதிரி பேசினா நல்லா இருக்கும் இல்லையா? எவ்வளவு அறிவாளியான ஒரு பேச்சு இல்ல? இந்த மாதிரி பேச்செல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கணும் தெரியுமா? கின்னஸ் ரெக்கார்டு வந்து சாதனை பண்ணக்கூடிய பேச்சு இதெல்லாம். யாராச்சும் கேட்டுக்கங்கப்பா, நாளைக்கு என்டிகேல வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்டிகேல இருக்கவங்க எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க இவங்க. அப்ப பாவம் எல்லாரும் வந்து சன்னியாசியா தான் போகணும் இவங்க சொல்றத பார்த்து. சரி விஜயலட்சுமி அவர்களே, உங்ககிட்ட வீரலட்சுமி அவங்க பேர் மாத்தி சொல்லிட்டேன்.
வீரலட்சுமி அவர்களே, நான் கேள்வி கேட்கணும் சொல்லுங்க. இப்ப ஒரு பையன் வந்து பொண்ணு பார்க்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் பொண்ணோ பையனோ பார்க்க போறாங்க. விஜய் ரசிகர் அப்படிங்கறது எப்படி நீங்க வந்து ஐடென்டி பண்ணுவீங்க? இப்போ வந்து ஒரு பையன் பொண்ணு வயசு இவ்வளவு வயசு ஏமாத்தி கல்யாணம் பண்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுனால ஜாதகம் இருக்கும். இல்லைன்னா அவங்களுடைய ஐடென்டிக்கான எல்லா விஷயமுமே இருக்கும். அப்ப வந்து ஒரு விஷயம் ஓகே, ஏஜ் வைஸ் வந்து ஃபில்டர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் வந்து ஃபில்டர் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க சொல்ற ரசிகர் கூட்டத்துக்கு எங்க ஆப்ஷன் இருக்கு? இப்ப போயிட்டு சும்மா வாட்டுக்கு போயிட்டு பொண்ணு பார்க்க போறப்ப வந்துட்டு ஏற்கனவே நம்ம ஊர்ல வந்து பொண்ணு மாப்பிள்ளை பாக்குறப்பெல்லாம் இல்லாத பொல்லாத உள்டாலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க வேற விஜய் ரசிகருக்கு எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா நான் உண்மையா விஜய் ரசிகரா இருக்கவங்க வந்துட்டு விஜய் ரசிகர் இல்லைன்னு சொல்ல கூட வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப தெரியாம கல்யாணம் பண்றதா என்ன பண்ணுவீங்க? இது என்ன பெரிய குழப்பத்துமா? விஜய் ரசிகரா இருக்குது. என்னப்பா அப்படி பேசுறீங்க? நாளைக்கு எல்லா கட்சியிலயும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா இதெல்லாம் என்ன சொல்றது? பேசுறதுன்னா என்ன பண்ணணும்? ரிலவெண்டா பேசுங்க. தப்பு, இது தப்பு, பஸ் எடுத்துட்டு வந்தது தப்பு, அங்க வந்து கூட்டம் வந்துட்டு போடாம இப்படி வந்து இது பண்ணது தப்பு. இதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு, சரியா? இது எல்லாமே வந்து நம்ம அதாவது கருத்து சுதந்திரம் இருக்கலாம், அது தப்பு இல்ல. ஆனா இந்த மாதிரியான கருத்து சுதந்திரங்களெல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? நிஜமா இது கேட்கவே எனக்கு செம்ம சிரிப்பு வந்துச்சு தெரியுமா? பார்த்த உடனே எனக்கு செம்ம சிரிப்பு. இதுல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்களுக்கு பேசுறப்ப கூட இதெல்லாம் சிரிப்பு வரலையா நிஜமாவே? இப்படி காமெடி பண்ண போறோம் அப்படின்னு எல்லாரும் பாருங்க, ட்ரோல் பண்ண போறாங்க. பாத்துக்கிட்டே இருங்க. இப்ப பார்த்து எல்லாருமே எல்லா கட்சிக்காரங்களும் ட்ரோல் பண்ண போறாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, பாத்துக்கிட்டே இருந்து இப்ப எல்லாம் ட்ரோல் பண்ண போறாங்க. பாத்துக்கங்க. சொல்றேன், என்ன இந்த அக்கா அப்படி சொல்றாங்க அப்படின்னு நினைச்சு என்ன நீங்க எல்லாம் ஒரு கட்சிக்கு தலைவியா? ஓகே, நல்லா இருங்க. அப்புறம் வந்து இவங்க இன்னொரு விஷயம் ஒண்ணு சொன்னாங்க. நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து ஒரு பெண் அரசியல்வாதி. அவங்கள எல்லாம் லிஸ்ட்ல வந்து இல்லாத ஒருத்தர் 2015ல ஏதோ ஒரு லிஸ்ட் காமிச்சு அதுல இல்லாத இப்ப மட்டும் அவங்கள வந்து கொண்டு போய் பினான்ஸ் மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பாருங்களேன், அவங்க வந்து எதிர்கட்சியை சார்ந்தவங்களா கூட இருக்கலாம். ஆனா ஒருத்தவங்களுடைய திறமையை நம்ம என்னைக்குமே மதிக்கணும். அவங்களுக்கு என்னங்க குறைச்சல்? சொல்லுங்க. பினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு பூண்டு வைக்கலையா, தக்காளி சட்னி வைக்கலையா, அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க உண்மையாவே திறமையானவர்கள் தானே. திறமையா இருக்கிறதுனாலதான் ஒரு பினான்ஸ் மினிஸ்டரா இருக்காங்க. அத்தனை பேர் கேள்வி கேட்டா கூட, அத்தனை ஆண்கள் இருந்தா கூட எல்லாரும் கேள்வி கேட்கிறப்ப அப்படி வந்து பதில் சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க நிர்மலா சீதாராமன் பத்தி எல்லாம். நீங்க வந்து அவங்கள பத்தி கமெண்ட் பண்ண வந்துட்டீங்க. என்ன பொறுமை பாத்தீங்களா இதெல்லாம்? சரி, நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு ரிலாக்ஸ்டா வீட்ல போய் உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்டர்வியூல வந்து நல்லா பேசுவோம், சரியா? ஓகே, நன்றி மக்களே. வணக்கம்.